மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அது உறவுகளாக இருந்தாலும் சரிதான், நட்புகளாக இருந்தாலும் சரிதான், எதிரிகளாக இருந்தாலும் சரிதான், துரோகிகளாக இருந்தாலும் சரிதான். நம்ம ஒரு அலட்சியப்படுத்தி, நம்மளை கேவலப்படுத்தி எப்போ நம்ம தூக்கி எறிகிறாங்களோ அப்போ நமக்கு ஒரு மனசில் ஒரு வலி வரும்ல. அப்போ தான் நமக்கு தோணும், எப்படியாவது இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும், இவங்க முன்னாடி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தூக்கி எறியப்படுறது தான் அந்த நமக்கு சிறகுகளை விரித்து நமக்கு பறந்து இந்த ஆகாயம் உலகம் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளணும்னு தோணும். அதனால் தூக்கி எறிகிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. தூக்கி எறிந்த பிறகு நீங்கள் உங்களது சிறகுகளை விரித்து எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் உயருகிறீர்கள் என்பதை மட்டும் மனதில் வையுங்கள். இரண்டாவதாக, விட்டுப்போன உறவையும் கெட்டுப்போன உணவையும் தூக்கி எறிந்தால்தான் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது. காதலனாக இருந்தாலும் சரிதான், காதலியாக இருந்தாலும் சரிதான், இல்லை நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரியா, நட்பாக இருந்தாலும் சரிதான். யார் ஒருத்தர் உன்னை பிடிக்கலை அப்படின்னு விலகி போகிறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் திருப்பி நினைக்கக்கூடாது. கெட்டுப்போன உணவை எனக்கு இது பிடிக்கும், எனக்கு குலோப்ஜான் பிடிக்கும், ஆனால் வீணாக போச்சு, நான் சாப்பிட தான் செய்வேன்னு சாப்பிட்டா வயிறு என்ன ஆகுமோ அதே மாதிரி தான் உறவுகளும் விட்டு போன பிறகும் கெட்டு போன பிறகும் அவங்கள தூக்கி எறிஞ்சணுமே தவிர அவங்கள பற்றி சிந்தித்து அவங்களுக்காக உருகி அவங்களோட வாழணும் இணையணும்னு நினைக்கிறது வாழ்க்கையில் சந்தோஷத்தை எப்போவுமே தராது. அதனால் விட்டு போன உறவையும் கெட்டுப்போன உறவையும் தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக இருங்க. மூன்றாவதாக, எவ்வளவு தான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு தெரிகிறது. இவ்வளவு நாட்களும் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அறியாமல் இருந்தது நமது அறியாமையா என்று. அப்படியே நமக்காக அப்படியே உயிரை கொடுக்குற மாதிரி அப்படியே நடப்பாங்க. அப்படியே சிரித்து சிரித்து பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே கஷ்டம் வரக்குள்ள அப்படியே விழுந்து விழுந்து நமக்கு உதவி செய்கிற மாதிரி நடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நடிக்கிற ஒரு கேவலமான மனிதர்களை பற்றி தெரியாமல் இருக்கிறது நம்மளுடைய அறியாமையா, இல்லை அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு கற்று வச்சுருக்காங்களே அவங்களுடைய திறமையா அப்படின்னு யோசித்தோமா, இதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. ஒரு மனிதனை ஏமாற்றி அன்பு செலுத்துகிற இன்னொரு இதயம் இருக்குல்ல, அது என்றைக்குமே சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ இருக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி குணத்தை கண்டுபிடிச்சி விலகி இருங்கள்.